ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் பிறந்து இது முதல் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சாமி கும்பிடலான் இருக்கோம். வியாழன்கிழமை நியூ இயர் இல்லையா? ஆனால் அன்றைக்கி தினம் எங்கள் சான்ஸ் எடுத்ததுனால எங்களால் வீட்டில் பூஜை செய்ய முடியல. பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணக்கூடாதுன்னு வீடியோவில் சொன்னாங்க, அதனால நான் பண்ணலை. ஆனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். திரும்பவும் வெள்ளிக்கிழமை வீடு வாசலெல்லாம் கழுவி போட்டு வச்சுட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் கோவிலுக்கு கிளம்பலான்னு கிளம்பியா. கோவிலுக்கு போகிறது சடனாக முடிவு பண்ணது. என் வீட்டுக்காருக்கு அந்த கோவிலுக்கு போகணுன்னு தோணிட்டு இருந்துச்சா, அதனால திடீர்னு அதிசயமா கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அதனால எப்பயும் போலுமே பெட்ரோல் பிரச்சனை, ஆனால் இந்த வாட்டி என்கிட்ட காசு வாங்காம அவரே பெட்ரோல் போட்டாரு. அப்புறம் அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு போகிற வழியெல்லாம் நேச்சுரல் பிளேஸ்லாம் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நிறைய கோவில்கள் இருந்துச்சு. இதில் தான் அந்த கோட்டை மாரியம்மன் கோவில்னால் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து போனேன். ஆனால் அங்கே போனீங்கன்னா ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள மூலஸ்தானத்தில் பூஜை இல்லையா, இப்போ உள் வேலை நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் மூலஸ்தானம் அப்படி சொன்னாங்க. அது ஒன்று தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரேன். இந்த கோவிலில் திருவிழா நடந்துச்சுன்னா எங்கே இருக்கிற ஜனமும் இங்கே வருமா, எங்கள் ஊர் ஆளுங்க கூட இங்கே வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனாலுமே எல்லோரும் வருவாங்க. செம்ம ஜாலியாக இருக்குமா திருக்கடலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வர சொல்ல மூலஸ்தானம் இந்த மாதிரி ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் புத்துலாம் இருந்துச்சு, நகம் மாறினாங்க பாருங்கள். கற்பூரம் அழிஞ்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. வீட்டில் வேறு நேற்று டாக் செத்து போயிடுச்சு இல்லையா, ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஒன்றும் இல்லை, திருப்பி ஏற்றுன்னு சொன்னாங்களா. அதனால் பாருங்கள், தைரியமாக கற்பூரத்தை பிடிச்சி நானே ஏற்றினேன். அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் தீபார்த்தனை பண்ணிவிட்டு நெய் விளக்கெல்லாம் போட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் நெய் விளக்கு போடுறேன். நான் எங்கேயுமே நெய் விளக்கெல்லாம் கேட்டு வாங்கி போடுறதில்ல. ஆனால் இந்த தினம் கடவுளாக பார்த்து அச்சத தட்டு வாங்க சொல்ல நெய் விளக்கும் கூட சேர்ந்து வந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நெய் விளக்கு போகிறது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்காக. அப்புறம் இதுதான் கோட்டை மாரியம்மன். பார்க்கவே முக லட்சணமாக எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அந்த சாமி பார்க்க. நாங்கள் குடும்பமாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதில் வீடியோ கவர் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு பர்சனலாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனதெல்லாம் எடுக்கலை. தக்காளி கடைஞ்சது சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு ஒரே கிளம்பிட்டோம். கிளம்பி அங்கே மடிப்பிச்செல்லாம் கொடுத்தாங்க. எலுமிச்சப்பழம், பூவு, அப்புறம் அதெல்லாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுட்டு சாமிக்கிட்ட இன்னொரு கும்பிடு போட்டு நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஹாவ் எ நைஸ் டே.